நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழில கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். தினம் ஒரு திருக்குறள் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம படிக்கும்போது தினம் ஒரு திருக்குறள் படிங்க, தினம் ஏதாவது ஒரு பாடப்புத்தகத்தை வாசிங்க, ஏதாவது ஒரு பாட்டை படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது படிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தினம் ஒரு சம்பவம் இல்லை தினம் ஒரு பிரச்சனை அப்படின்றது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம். தினம் ஒரு சம்பவம், தினம் ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்புறம் எல்லார் வாழ்க்கையிலையும் சம்பவம் நடக்கிறதா செய்யும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படின்றது இல்லை. நான் அதை தாண்டி என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம இருக்கோம். திமுகவுடைய இந்த 2021 இந்த ஆட்சியில் இருக்கோம். இந்த ஆட்சியில் நடந்த பல்வேறு கட்ட பிரச்சனைகள், எந்த ஒரு ஆட்சிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது தவறுகள் நடக்க தான் செய்யும். ஆனால் பெரும்பாலும் தவறுகள் நடக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை தான் சொன்ன ஒரு சம்பவம் அப்படின்றது. ஸோ பெரும்பாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் வெளியே தெரியுதா, இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்களா, இந்த பிரச்சனைகள் மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பல வகையில் போய் சேரலை அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய குமுறல் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் நம்ம இப்போ ஊடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே வீட்டில் பார்க்குறோம். அவங்க என்ன செய்தி சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு வரக்கூடிய செய்திகளாக இருக்கும். அந்த வகையில் சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு உள்ளே வந்ததுக்கப்புறம் அது ஒரு புதுவிதமான ஒரு இதை கொண்டு வந்தது. நிறைய பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி வந்துச்சு. நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் தான் கிடைக்குது, உண்மையான பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் தான் கிடைக்குதுன்ற மாதிரியான விஷயங்களும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பார்த்திங்கன்னா அவங்களால பல விஷயங்களை சொல்ல முடியல. காரணம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க கட்டுப்பட்டு அவங்க அங்கேயே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் சூழ்நிலையை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா திமுக ஒரு கூட்டணி, அதிமுக என்டிஏ ஒரு கூட்டணி, விஜய் தனித்து நிற்கிறார், சீமான் தனித்து நிற்கிறார். இந்த திமுகவுக்கு எதிராக களமாடியவர்களில் இப்போ மூணு பேராக பிரிஞ்சிருக்காங்க. அது ஒன்று என்டிஏ, இன்னொன்று விஜய், இன்னொன்று சீமான் அப்படின்னு 3 விதமாக பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் காலங்காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொதுவாக இப்போது திமுகவுக்கு எதிரான யாருன்னு பார்த்தா அதிமுக அப்படின்றது. இப்போ விஜயும் ரொம்ப தீவிரமாக அதில் இறங்கியிருக்கார். அவருக்கும் பல சாதகமான விஷயங்கள் இந்த தேர்தலில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளும் அதை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம போடுற வீடியோக்குள்ளேயும் நீங்களும் பார்க்குறீங்க. இப்போ பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, இப்போ நேற்று நடந்த என்டிஏவுடைய இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது பெரிய அளவுக்கு ரீச் ஆகியிருக்கு அப்படின்றது தான். என்ன காரணம் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஏதோ ஒரு பார்க்கும்போது சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தோன்றினாலும் இத்தனை நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த கேள்வி என்னவா இருக்குன்னா, அதிமுக, பாஜக, டிடிவி தினகரன் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுறாங்களா, இவங்கெல்லாம் ஒன்றே சேர மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு கணக்குக்காக இவங்களாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கையில் எடுத்திருக்காங்க. என்னென்னா, இந்த ஆட்சியோடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுத்து, மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து பேசியிருக்காங்க. எல்லாருமே அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு இடத்துல ஒரு ஒட்டுமொத்த குழுவும் போராடுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே கே நகரில் ஒரு குழுக்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் தலைமையில் சிவி சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க எல்லாருமே நடந்தது. இதில் சர்ச்சை பேச்சுகளும் வந்துச்சு. சிவி சண்முகம் அவர்கள் பேசின ஒரு சர்ச்சை பேச்சு, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசிய ஒரு சர்ச்சை பேச்சு, இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது, இதெல்லாம் முற்றிலும் கண்டிக்கப்பட வேண்டியது. நம்ம அப்படியே இதுவும் இது கிடையாது, இதில் முற்றிலும் கண்டிக்கப்படணும். இந்த மாதிரி தவறாக கூட இந்த மாதிரி வார்த்தையில் பொதுவெளியில் வரக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த பெண்கள், ஆனால் இதுதான் முக்கியம், ஆனால் பெண்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் அந்த மாதிரி பேசுறதுன்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுக்கு நிறைய கண்டனங்கள் அவங்களுக்கு வந்துருச்சு. பட் என்டிஏ உடைய அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்றது ஒரு கேள்வி. ஸோ இதுதான் தினம் தினம் நம்ம ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நேற்று நடந்த அந்த என்டியோட ப்ரொட்டஸ்ட், இதுக்கு முன்னாடி தாவேக்காவுடைய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் விளாத்திக்குளம் சம்பவம் பெரிய கலைபரத்தை தமிழ்நாட்டுக்குள்ளார ஏற்படுத்துச்சு. அடுத்த நாள் அந்த விளாத்திக்குளத்துடைய அந்த ஹீட் தாவேக்காவுடைய போராட்டத்தில் நம்ம பார்த்தோம். ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியது, அப்புறம் ரஜினியை பற்றி அவர் பேசியது அப்படின்னு அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. நேற்று அவர் மன்னிப்பு கூட கேட்டுட்டார்.
ஆனால் நேற்றைய தினம் தான் என்டிஏ அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து முன்னெடுக்கிறாங்க. ஸோ பல்வேறு தளங்களில் தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்து இந்த திமுக அரசுக்கு எதிரான ஒரு கண்டனங்களை, ஒரு வலுவான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விளாத்திக்குளம் பிரச்சனை அப்படின்றது, சம்பவம் அப்படின்றது அது மட்டும் கிடையாது. தொடர்ந்து இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத என்டிஏவில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய தலைவர்களும் வந்து சேர்ந்து பேசியிருந்தாங்க. நேற்றைய தினம் கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது பெண்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்றத சொல்லியிருந்தார். நீங்கள் பெண்களுக்கு அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், பஸ்ஸு கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், அப்படி இந்த பணம் கொடுக்குறோம் அப்படிலாம் சொன்னால் கூட நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள், டேட்டாவை எடுத்து பாருங்கள், எல்லாமே பெண்களுக்கு எதிரான செயல் தான். நீங்கள் வந்து செய்திகளில் நீங்கள் வந்து போட மாட்டேங்கிறீங்க, நிறைய செய்திகள் இந்த மாதிரி ஒளிபரப்ப மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது தெரியுமா அப்படின்ற விஷயத்த முன்னெடுத்து என்டிஏ வந்து செஞ்சுருந்தது. ஸோ என்டிஏ வந்து ஒரு கலக்கத்தில் இருக்குது, என்டிஏ ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அதே வேளையில் தான் என்டிஏ ஒரு குழுவாக இருந்து இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? ஏன்னா இப்போ வந்து இன்னொரு 35 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு அப்படின்னு இருக்கும்போது, தாவேகா தனித்து நிற்குது அப்படின்ற ஒரு முடிவை நேற்று அறிவிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது இப்போ என்டிஏக்குள்ளார கட்சிகள் ரொம்ப கம்மி. அது அதிமுக, பாஜக, டிடிவி தினகரன், பாமக அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருந்தாலும் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் அந்த கேள்விக்கு நேற்றைய தினம் ஒரு பதில் கிடைத்தது. இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்பட போகிறாங்க, திமுகவை வீழ்த்துவதற்காக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க, அதற்காக எடப்பாடியும் டிடிவி தினகரனுமே வந்து ஒன்றா சேர்ந்திருக்காங்க அப்படின்றது நேற்றைய தினத்தில் நாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதற்கு முன்னாடி நாள் கூட டிடிவி தினகரும், நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி வந்து ரமலான் அந்த விரதம் நோன்பு வந்து இருந்து அந்த இடத்துல கூட வந்து பேசினாங்க. ஸோ என்டிஏவை வந்து ஒரு வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம், அதற்காக ஒரு ப்ரொட்டஸ்ட், அதுவும் திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது அதில் மக்களும் வந்து இயல்பாக கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா பல்வேறு கட்சி இந்த கூட்டணி கட்சியில் இருக்குன்றதுனால இயல்பான வந்து மக்களாகவும் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ என்டிஏவோட இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது திமுகவுக்கு ஒரு சின்ன கலக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க வந்து இவங்க ஒன்று சேர மாட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து வேற வேற, எல்லாருமே வேற வேற அப்படின்ற நினச்சிட்டு இருந்த இடத்துல இப்போ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரே கேள்வியை முன்வைக்கும்போது அதில் தாவேக்காவும் இருக்குது. தாவேக்கா தனியாக பண்ணியிருந்தாலும் இப்போது எதிர்க்கட்சிகள்லாம் வந்து ஒரே நேரத்தில் ஒரு கேள்வியை வைக்கும்போது திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் குறிப்பாக என்டிஏ கொடுத்த இந்த நேற்றைய அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை வந்து உண்மையாகவே ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் அடுத்தடுத்து எவ்வளோ பண்ண போகிறாங்க, இவங்க எப்படி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க, மீட்டிங்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் அதில் இருந்தாலும், நேற்று நடந்த அந்த இது ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வரேன்னா, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்கள் தனித்தனியாக வந்து பேசலாம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து குரல் கொடுக்கலாம். ஆனால் ஒன்றிணைந்த குரலாக கொடுக்கும்போது அது அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு வலுவான எதிர்ப்பை தெரிவிக்கணும். இதில் விஜய் சேரணும், சேரக்கூடாது, சீமான் அப்படி நான் சொல்ல வரல. நம்ம சொல்ல வர்றது, ஒரு ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது எதிர்க்கட்சிகள் தான். எதிர்க்கட்சிகள்னா வெறும் இந்த எதிர்க்கட்சிகள் இல்லை, அது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கட்சிகள் தான். அவங்களால அதை செய்ய முடியலை. அவங்களுக்கு அந்த இது அந்த பவர் இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னு நமக்கு தெரியும். அதனால இந்த என்டிஏ கூட்டம் இப்படி செயல்பட்டதுன்றது அரசியலுக்கு வரவேற்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து ஆள்கின்ற, இப்போ நாளைக்கே அதிமுக ஆட்சி வந்துருச்சு, இப்போ திமுகலாம் அப்படி இருக்குன்னா எதிர்ப்பாங்க இல்லையா, கடந்த காலங்கள் எதிர்ப்பாங்க. அந்த மாதிரி அதிமுக இந்த பிரச்சனைகளை முன்னாடியே எடுத்திருந்துருக்கணும். பட் ஆனால் பரவாயில்ல, இந்த தேர்தல் சமயத்திலேயாவது ஒன்றாக இணைந்து, எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து இப்படி செஞ்சதுன்றது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும். ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி அரசியல் தேவைப்படுது. அதை நேற்று என்டிஏ செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே அதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான பாராட்டை வந்து தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த தினம் ஒரு சம்பவம் பற்றி கண்டிப்பாக பேசலாம். மிக மகிழ்ச்சி. நன்றி.